குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சி குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்கார்கிறார். 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேரிலே தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அற்புதமான குரு பெயர்ச்சி அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் நகர்ந்து செல்வார் என்பது உண்மை. சில நேரங்களில் அதிசாரமாக கொஞ்சம் வேகமாகவும் போவார், அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்கார்கிறார். உச்சம்னா என்னது, தனக்கு பிடிச்ச வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதிகாரம் செலுத்துவோம், ஒரு அதிகமாக அன்பு காட்டுவோம், கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடிய வீடு தான் நம்முடைய குரு பகவானுக்கு கடகராசி. ஸோ அப்படிப்பட்ட கடக ராசிக்குள்ள குரு பகவான் உள்ளே நுழைகின்ற இந்த அற்புதமான காலகட்டத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு விவரங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியான குரு பகவானை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இது கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 11ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே செல்லக்கூடிய இந்த காலம் 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறார். ஸோ ஒரே ஒரு விஷயந்தாங்க, ராகு பகவான் ராசிக்குள்ளே இருக்கார், குரு பகவானுடைய பார்வை இப்போ விலக போகுது, ஓகேவா? இது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய ஒரு கான்செப்ட், ஓகே? ஸோ அப்படி இருக்கும்போது குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போய் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னா, கும்பராசி என்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடைகளை விளக்குவார். பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை, கஷ்டம், கவலையை சந்தித்து கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. அதேபோல் மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பரான மதிப்பெண் பெற்று உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதேபோல் குரு பகவான் குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவார். பிரிஞ்சிடுவோம், வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சேர வேண்டிய நிலைமையை கொடுப்பார். எப்படா சேருவோம், கணவன் மனைவி எப்போ ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால உறுதியாக உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிற சொல்லும். அதுக்கு அடுத்தபடியாக தன வரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள பிரச்சனை சரியாயிடும். அதேபோல் யார் யாரெல்லாம் கும்பராசி என்பவர்களில் வெளிநாடு போகலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும், அதேபோல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கும்பராசிக்காரங்களுக்கு உறுதியாக ஒரு வெளிநாடு பயணங்கள் கட்டாயமாக ஏற்பட போகுது. அதேபோல் தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதேபோல் கும்பராசி அன்பர்கள் உறுதியாக சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம், உங்களுடைய பூர்வீக சொத்து உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கி தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதேபோல் உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழி சுமத்தி
நீங்கள் செய்யாத விஷயத்தை செஞ்ச மாதிரி சித்தரித்து உங்களை லாக் பண்ணி போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சில நபர்களுடைய சூழ்ச்சி, சில நபர்களுடைய தீய எண்ணம் உறுதியாக வெளியேறப்போகுது. உங்கள் மேலே எந்த தவறுமே இல்லை, நீங்கள் சரியான நபர் தான், உண்மையான நபர் தான், எல்லார்கிட்டையும் உண்மையான அன்பை மட்டும் எதிர்பார்க்குற நபர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உங்களை உணர்வுபூர்வமாக உணரப் போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, சொந்த தொழில் தனிப்பட்ட முறையில் தொடங்கக்கூடிய கும்பராசிக்காரங்க வெற்றி பெறுவீங்கிறது உண்மை. தனிப்பட்ட முறையில் பார்ட்னர்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கார், ராசியில் ராகு இருக்கார். ஸோ அப்போ தனிப்பட்ட முறையில் சொந்த தொழில் தொடங்கலாமான்னா தொடங்கலாம். அல்லது தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க, அந்த தொழிலை ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. மேலும் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு ராகு பகவான் ராசியிலே இருக்கார், குரு பகவானுடைய பார்வை வேறு இப்போ இல்லை. அப்போ நீங்கள் உணர்ச்சிப்படக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பணம் உங்களுக்கு வரும், தேவையான அளவுக்கு உண்மையிலே பணம் வரும். ஆனால் அதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், கேட்ச் பண்ணி கொண்டு போகணும். இந்த அவங்களுக்கு கொடுத்தேன், இவங்களுக்கு கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், பாசம் காட்டினா அப்படின்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து யார் யாரெல்லாம் கும்பராசி என்பர்களை குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க, எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சிடாதான்னு எதிர்பார்க்குறேங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வரவுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வரவு உங்கள் வீட்டில் உறுதியாக உண்டுங்கிறது தெளிவாக சொல்லலாம். மேலும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய குழப்பமான வாழ்க்கை, குழப்பமான விஷயங்கள், போராட்டத்துக்குரிய விஷயங்கள், இதெல்லாம் என்ன ஆக போகுது, சரியாக போகுது அப்படிங்கிறது நம்ம கிரக ரீதியாக எக்ஸப்டாக இருக்க முடியும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசியில் ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களை வெளிப்படையை ஆட்டின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வருது, இல்லை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வருதுன்னா தயவுசெய்து வெளிப்படையாக சொல்லிடுறது. அதே போல் மற்ற நபர்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய பார்ட்னர்கிட்டையோ அல்லது உங்களுடைய கணவர்கிட்டையோ உங்களுடைய மனைவிட்டையோ நீங்கள் ஓப்பன்டிக்கலாக கேட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் அவங்க சொன்னதை கேட்குறீங்கன்னு அவங்களுக்கு புரியாது, நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னே சொல்லி உங்களை பாடாப்படுத்திடுவாங்க. சரியா? தயவுசெய்து இந்த விஷயங்களை மட்டும் கவனமாக. 3ஆம் நபர்களுடைய பேச்சை நம்பி உங்களையே நம்பி இருக்கக்கூடிய நபர்களுடைய செயல்பாடில் ஏமாற்றத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க. ஸோ அந்த வலியோடைய வேதனை நீங்கள் ஏற்கனவே நிறைய கும்பராசிங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் இன்னும் உங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏதாவது தூண்டுறாங்கன்னா, நிதானமாக மட்டும் இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த குரு பயிற்சியானது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சூழ்நிலையாக, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.